குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் பிள்ளையே, நீயே ஆச்சரியப்படும்படியான நல்ல செய்தியோடு தான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். எந்த ஒன்று உன்னை கைவிட்டு விட்டது என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ, மீண்டும் கரம் சேர்வதற்கான நல்ல நேரத்தை குறித்து விட்டேன். நம்ப முடியாத அதிசயத்தின் வாசலில் நீ அடியெடுத்து வைத்திருக்கும் போது அந்த அதிர்ஷ்டமே உன்னை வரவேற்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. மனதில் தீராத சோகத்தோடு ஐயோ நமக்கும் மிகவும் பிடித்தது அல்லவா என்று உன் மனதிற்குள் அழுகுரல் கேட்டுத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து ஓடோடி வந்திருக்கின்றேன். வருகின்ற சோதனையும் வேதனையும் நீ அங்கு எடுத்து விட்டு சென்று விடுவானோ இந்த முருகன், அல்லது நம்மிடத்திலே தங்க வைத்து விடுவானோ இந்த கந்தன் என்று தீராத மனக்குழப்பத்தோடு இருந்து கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, இந்த முருகனை நம்பியோர் கைவிடப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. உன் மனதின் வலிகைகளை நான் அங்கு அறிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையின் கண்ணீரை கீழே விடக்கூடாது என்பது அறிந்து கொண்டு அந்த கண்ணீரை கைகளிலே ஏந்தி கொண்டு நீ கேட்ட பொக்கிஷத்தோடு தான் மாற்றியமைத்து வைத்திருக்கின்றேன். என்னிடமிருந்து பெற வேண்டிய காலத்தில் நிச்சயமாக அது உன்னிடத்தில்தான் வந்து சேரப்போகிறது. மனமென்னும் ஒரு விஷயத்தில் உன்னை அங்கு தீண்டிக் கொண்டே சில பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். சில பேரோ நீ செய்வது தவறு என்று சொல்கிறார்கள். இன்னும் சில பேரோ நீ செய்தது தவறு என்று சொல்கிறார்கள். ஆனால் சரி தவறு என்பதை யோசித்த பற்றி முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. ஏனென்றால் என் பிள்ளைக்கு எது நல்லதோ அந்த நல்லதை கொடுப்பதற்குத்தான் இந்த முருகன் உனக்கு வழிகாட்டிக் கொண்டு இருக்கின்றேன். கந்தன் உன்னருகில் இருக்கும்போது உன் மனதை கலங்க விட்டு விடுவேனா என நீ கவலைப்பட்ட மனதிற்கும் கலங்கி நின்ற மனதிற்கும் விடை கொடுக்க வந்து இருக்கின்றேன். உள்ளத்தோடு போராடுவதுதான் உண்மையான போராட்டம். அந்த போராட்டத்தை நீ நடத்தி கொண்டு இருக்கும்போது உனக்கு விடை கொடுக்காமல் நான் இருப்பேனா? உதவி செய்தவர்களின் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு உண்மையும் இப்பொழுது உனக்கு தெரியும் காலம் வந்துவிட்டது. மனதில் பட்டதை நீ நிலைக்கு செய்து விட்டது என்று உணர வைக்கும் நேரத்தையும் காலத்தையும் குறித்துவிட்ட பிறகும் நீ மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. நன்றி மறந்தவர்களை எண்ணியும் உன் வாழ்க்கையில் இதற்கு மேல் முடியவே முடியாது என்று கஷ்டத்தை கொடுத்தவர்களை பற்றியும் நீ கவலைப்படாதே. அவர்கள் அப்படியே இன்று உன்னிடத்தில் என்ன பிரச்சனை செய்தார்களோ அதே பிரச்சனையை அவர்களுக்கு கொடுக்கும்படியான சூழ்நிலையும் உனக்கு வரத்தான் செய்யும். ஆனால் அந்த நிலையிலும் இந்த முருகனின் மரத்தை மட்டும் இந்த முருகனின் மகத்தை மட்டும் என் கண்களில் வைத்து கொண்டு நீ வேண்டியதை கேட்க வேண்டிய நேர காலம் வந்துவிட்டது. நீ அப்பனே முருகா என்று எண்ணும் போதெல்லாம் என் மனம் எவ்வளவு வலிக்கின்றது என்று நான் சொல்லிதான் உனக்கு புரிய வருமா என் தங்க பிள்ளையே? மனதில் இருக்கின்ற சந்தோஷத்தின் நிலையை அறிந்து கொண்டு தான் உனக்கான வெற்றியும் உனக்கான மகிழ்ச்சியும் எப்படியாவது நிரந்தரமாக்க வேண்டும் என்று வந்து இருக்கின்றேன். மனதில் பட்ட காயத்திற்கும் கஷ்டத்திற்கும் நான் அனுப்பிய அந்த உறவானவரோ தேடி வந்து உனக்கு நல்லதைத்தான் செய்ய போகிறார். நீ விரும்பும் ஒன்று உன்னை விட்டு போய்விட்டால் உன் வாழ்க்கையில் கவலை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்குமா? என் தங்கமே, யாரிடம் என்ன செய்தாலும் அவரிடம் கோபத்தை மட்டுமே நினைத்து கொண்டு அவரை பழிக்கு பள்ளிதான் ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்காதே. யார் அழுதாலும் என் பிள்ளைக்கான புண்ணிய கரும பலன்கள் தாண்டி கரும பலன்கள் விதியை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் பிரியமானவரை நீ அள வைத்து விடுவாயா? இல்லைதானே? அவர்கள் உன்னை விட்டு எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், உன்னை பற்றி எப்படி வேண்டுமானாலும் நடத்தி கொண்டு போகட்டும். ஆனால் என்னுடைய விஷயத்தில் எனக்கு தெளிவான பதில் இல்லை என்றால் எனக்கு என்ன செய்வன் என்று அறியாது என்று சொல்லுகின்ற பட்சத்தில் உனக்கு தெரியும் சில விஷயங்களை கற்றுத்தருவது உண்மையான நோக்கமாகத்தான் இருக்கப் போகிறது. ஏனென்றால் அவர்கள்தானே வாழ்வில் முதலாக என்னிடம் கையேந்தி கொண்டு இருக்கின்றார்கள். எப்படியாவது நான் உனக்கு நல்லதை நடத்தி தந்து விடுவேன் என்று
என்றுதானே என்னையும் நீ வழிவந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையை நான் கைவிடும் எண்ணம் சிறிதளவேனும் எனக்கு கிடையாது. நதி போல் ஓடிக்கொண்டு இருக்க போகும் தருணத்தை எட்டி விட்டாய். அதுதான் தனக்கான பாதையை தானே தேர்ந்தெடுத்து கொள்கின்றது. எங்கே அதற்கான பாதை அடைத்து கொண்டு இருந்தாலும் புதிய பாதையை தேர்ந்தெடுத்து தமக்கான விஷயத்தில் வெற்றியை சேர்ப்பதற்கு அங்கு ஓடோடி உழைத்து கொண்டு இருக்கின்றது. அப்படித்தான் என் பிள்ளைக்கான நிலைமையும் நான் கொடுக்க போகிறேன். இப்பொழுதைய தீர்வை நோக்கி நீ சென்று கொண்டு இருக்கின்றாய். அப்படி மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் தருணத்திலே முருகா முருகா என்று என் நாமத்தை மட்டுமே நீ பாராயணம் செய்து கொண்டு பார். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் விடுதலை மட்டும்தான். ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? கஷ்டத்தின் பிடியில் இருந்து தான் உன்னை காப்பாற்ற இந்த முருகன் வந்து விட்டேனே. அதன் பிறகும் எதற்காக தங்கமே? கஷ்டம் வந்து விட்டது, கவலை வந்து விட்டது. ஆனால் நான் மற்றவர்களுக்கு செய்த உதவி மட்டும் தக்க நேரத்தில் வரவில்லையோ என்று எண்ணி விடாதே. நீ அந்த உதவியை எதிர்பார்த்தா அந்த நேரத்தில் செய்தாய் என்றால் அவர்களின் வருகைக்காக நீ காத்திருக்கும் நிலையை உருவாக்கி கொள்ளத்தான் வேண்டும். என் தங்கமே, நன்றி மறந்தவர்கள் நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அப்படியே தான் இருந்துவிட்டு போக முடியும். அவர்களையும் தாண்டி நீ உனக்கான வாழ்க்கையில் வாழ்வதற்கான ஒரு எட்டலை எட்டி வைத்து விட்டாய். அது முதலடியை எடுத்து வைப்பதற்குத்தான் அவ்வளவு சங்கடமும் சஞ்சலமும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதன் பிறகு சற்றும் யோசிக்க மாட்டாய். இந்த முருகனின் பிள்ளையாக இருக்கும்போது உன் மனதில் சஞ்சலங்கள் ஏற்பட்டு விடுமா என உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையும் கண்ணீரையும் துடைத்தெறிந்து விட்டு உன் முருகன் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது அதிர்ஷ்டத்தின் வாசலை மிதிக்கத்தான் போகிறாய். மனமுவந்து கேட்கும் என் பிள்ளையே, உன் கையை விட்டு போனது அப்படியே நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணி விடாதே. அதை உன்னிடத்தில் நீ மீண்டும் நிரந்தரமாக்க தருவதற்குத்தான் இந்த கந்தன் நான் வந்திருக்கின்றேன். இதோ உனக்கான நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தையும் தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ என்னிடம் வைத்த ஒரு சில விஷயங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ என் ஆலயத்திற்கு முன் வந்து அங்கு என்னென்னமோ பரிகாரத்தை செய்கின்றேன் என்ற பெயரில் செய்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, உன் மனதில் உள்ள அழுகையும் கண்ணீரையும் துடைத்தெறிந்து விட்டு இப்பொழுது என்னை நோக்கி வந்து இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதையும் நல்ல காரியத்தையும் செய்வதற்கு இந்த முருகன் வந்திருக்கும் போது உன் கையை விட்டு போனதை பற்றி எல்லாம் கலங்கிக் கொள்ளாதே. மனதிற்குள் மாற்றத்தை வரவேற்கும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றாய். அந்த மாற்றமானது உனக்கு எப்படி வரப்போகிறது என்றுதானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நல் மாற்றமாக உருவெடுப்பதற்குத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையை மாற்றித் தருவதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். என் வேலவன் என்னருகில் இருக்க எனக்கு ஏன் கஷ்டம் என்று மட்டும் நினைத்துக்கொள். கஷ்டத்தின் பிடியில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை வெளிச்சத்தின் பாதைக்கு அழைத்து செல்வதுதான் என் நோக்கம். வளர்பிறை போல் உன் வாழ்க்கை வளரத்தான் போகிறது. இனி எந்த ஒரு மாற்றத்திலும் உனக்கு இப்படித்தான் நடக்கப் போகிறது, இதுதான் நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்குத்தான் இந்த முருகனானவன் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து இருக்கின்றேன். மனதில் பட்ட கஷ்டமும் கவலையும் நீ இனி எனக்கு கொடுத்ததாகத்தான் இருக்கப் போகிறது. என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தின் கவலையும் தாண்டி ஜெயிப்பதற்கான நிலையை உருவாக்கி விட்டேன். நீ எங்கே இருக்கிறாயோ, எங்கே இருந்து கொண்டு உன் வேலைகளை செய்கிறாயோ அந்த புண்ணிய பூமியே உனக்கான தைரியமாக வந்து உன்னை பின்னோக்கி அட வைத்து சென்று இருக்கின்றது என்பதை மட்டும் மறத்தும் விடாதே. என் தங்கமே, உன்னுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நீ கடந்து வந்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. அந்த நிலைகளை நான் உன்னோடு உன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்கு வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்று எண்ணி விட வேண்டாம். வருவது வரட்டு, மீதியை இந்த அப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் கண்ணின் மணியே, உன்னை ஆட்கொண்டு இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை நம்பி மட்டுமே
இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இந்த முருகன் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நினைக்கலாம் நம்மை தான் யாருமே பார்க்கவில்லையே என்று. யார் சொன்னது உன்னை யாருமே பார்க்கவில்லை என்று? நான் உன்னோடு தான் வருகிறேன். யாம் இருக்க பயமே.